மனநோயாளி வைத்தியம் பார்க்குறவர்கிட்ட வந்தால் என்ன ஆகிடுவார், தெளிவாயிடுவார். ஆனால் பியூராக மனநோயிலே மாட்டினார் அப்படின்னா அவர் என்ன மாட்டார், விடுதி விட்டு வெளியே வரவே மாட்டார். நம்மளை வர கமெண்ட் எதிரானா நம்ம தெரிஞ்சுப்போம். நல்ல மனநோயாளியும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறான், அது ஆரம்பம் தான். சில பேர்லாம் கமெண்ட்லேயே எழுதிக்கிறாங்க, இந்தால திட்டாதீங்க பின்னாடி நீங்கள் ஒரு சரின்றுவீங்கன்னு, அப்படியே கமெண்ட் எழுதிக்கிறான். நான் கூட ஆரம்பத்தில் திட்ட தான் வந்தேன், ஆல்மா பார்த்தாக்கா ஐயோ இந்தால் தான் சரின்னு புரிஞ்சிச்சுன்றவங்களாங்கிறான். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நான் ஒரு மனநல மருத்துவர். என்னன்னா ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிக்கல. அப்போல்லாம் நாங்கள்லாம் பேஷண்ட்டாண்ணா. ஆமாம், பைத்தியம் பிடிச்சிட்டு வந்துக்கிறீங்க, பைத்தியக்கார வீட்டுலேருந்து வந்துக்கிறீங்க. ஆனால் உங்களை வந்து மனநோயாளி ஆகாமல் பார்க்கணும், பைத்தியத்தை விட்டுறக்கூடாது நீங்கள். ஏன்னா போய் வாழ முடியாது, நீங்கள் யாரை கொடுத்தா வாழ போகிறீங்க போய். ரொம்ப கவனமாக இருக்கணும். சுற்றி பைத்தியங்குது, விதவிதமான பைத்தியம், விதவிதமான பொய்களை சொல்லி புரட்டும் உலகமடா தம்பி, தெரிந்து புரிந்து கொள்ளடா. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஆமாம், பைத்தியங்க டிசனாக இருக்குது. ஜாதி பைத்தியம், மத பைத்தியம், வித்தியாசமான, அது பிரச்சனை இல்லை. மனநோயாளி சண்டை போட போவோம் நம்மெல்லாம், இவங்க அவங்கெல்லாம், அவங்க சண்டை போடுறான், அவன் யார்? அவன் மனநோயாளி. பைத்தியமாக வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ பைத்தியத்துலேருந்து வெளியே வந்தவங்க பார்த்து ரசிப்போம் நம்ம. அடடே 2 மனநோயாளிங்க சண்டை போட்டுனுக்கிறானுங்க. ஆனால் நம்ம பைத்தியக்கார வேஷம் போட்டுனுக்கணும், இல்லைன்னா அவன் நம்ம பக்கம் திரும்பிடுவானுங்க. அதுலேயும் கவனமாக இருக்கணும். இவர் வந்தால் சரிங்க, அவர் வந்தாலும் சரிங்க, 2 பேரும் ஒன்றா வந்துட்டாங்களா, 2 பேரும் சரிதாங்க. இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணுவாங்க,